வெல்கம் டு ராஜியின் நலபாகம். வாழைக்காய் பஜ்ஜி அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாயந்தர வேளையில் சூடான ஒரு டீயோட தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோவில் மாவெல்லாம் உதிராமல் கரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. 2 வாழைக்காய்க்கு ஒரு 250 கிராம் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இல்லை 1 கப்பு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சமையல் சோடா ஒரு பிஞ்ச் அளவு, ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நம்ம கிண்ணம் எடுத்து இல்லைங்களா, அந்த கிண்ணத்துலேயே 1/2 கிண்ணம் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும்போதே கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயும் அடுப்பில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிகிட்டே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். தோல் பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக மெதுவாக நான் கத்தியிலே சீச்சிருவேங்க. ரொம்ப கனமாக அந்த உள்ளே இருக்க வெள்ளை பகுதியெல்லாம் எடுக்க வேண்டாம். லேசாக அப்படியே மேலே லேசாக சீச்சு எடுத்துகிட்டு நான் கத்தியிலே இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கு தேவையானதை மெல்லிஸாக நான் சீச்சிருவேன். நீங்கள் இந்த சீவிர கட்டை இருந்தால் அதில் நீங்கள் சீச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கனம் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது வாழைக்காவை இது எல்லாமே தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டுறாதீங்க. தண்ணியில் போட்டு மாவில் போடும்போது ரொம்ப சதன்னு ஆகிடும். அதனால் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். காயறதுக்குள்ளே நம்ம வாழைக்காவை ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாழைக்காவாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு திருப்பி இன்னொரு வாழைக்காய் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் போட்டு எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் குறைச்சிக்கோங்க. அந்த தீயில் அந்த சூட்லேயே அப்படியே கொஞ்சமாக செவந்தோடனே திருப்பியும் போட்டு பெரட்டி விட்டுட்டு எடுத்துடணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு நல்லா செவந்தா பிடிக்கும், ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் மிதமான அந்த கலரில் இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். மீடியம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து உப்பி வந்த உடனே எடுத்துடலாங்க. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.